பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? ஆரணியிலிருந்து சேத்துப்பட்டு போகிற வழியில் பையூர் என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்தில் நான் இருக்கிறேன். இந்த பையூரில் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், அங்கே பாருங்கள், ஒரு போதி மரம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் என்று சொல்லி ஒரு முதியோர் இல்லத்திற்காக நான் வந்திருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு முதியோர்களுக்காக ஒரு காப்பகமாக இந்த இடத்தை வைத்து இதை பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நான் நினைக்கிற கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 பேர் முதியோர்கள் இருக்கிறாங்க. பாருங்கள், இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இடம், ஒரு வில்லேஜில் இந்த இடத்துல வந்துட்டு இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த முதியோர்களை சந்தித்து இவங்களுக்காக சில ஸ்நாக்ஸுங்க, சில கிஃப்ட்டுங்கெல்லாம் கொடுத்துட்டு இவங்களை நம்ம விசாரிக்கணும், இவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன். ஸோ நாங்கள் பெங்களூர்லேருந்து ஒரு டீமாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த ஜனத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜபத்திற்காக, இந்த ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த போதி மரம் என்று சொல்லப்படுகிற இந்த இல்லத்துக்காக நீங்கள் தயவு செய்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த போதி மரம் என்று சொல்லப்படுகிற இந்த முதியோர் இல்லத்தின் முன்பாக இருந்து உங்களோடு கூட ஒரு வசனத்தை நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. பாருங்க, இந்த வசனத்துல வாசிக்கிறோம், பயப்படாதே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல இந்த பூமியில நிறைய பேரை நாம புரிந்து கொள்ளாம அறிந்து கொள்ளாம இருக்கிறோம். மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார், தாயின் கர்ப்பத்திலேயே உருவாக்கினார். அது மனுஷன் புரிந்து கொள்ளலை. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தெரிந்து கொண்ட தேவன் உண்டாக்கின மனுஷனை பிரியமானவர்களை இந்த மாதிரி முதியோர் இல்லங்களில, இந்த மாதிரி அனாதை இல்லங்களில கொண்டு வந்து நிறைய பேர் சேர்த்துடுறாங்க. அப்பா அம்மாவை பார்க்காம, அவங்களை விசாரிக்காம, முதியோர்களை கவனிக்காம, அவங்களை செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அவங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி அனாதை இல்லங்களில், ஹாஸ்டலில் இந்த மாதிரி போட்டு அவங்களை வந்து ரொம்ப துக்கப்படுத்திடுறாங்க. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, இப்படிப்பட்ட முதியோர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நீங்கள் திக்கற்றவளாக இருக்கிறீங்களா? கைவிடப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? அனாதையாக இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்களை நேசிக்க, உங்களை விசாரிக்க, உங்களை கனப்படுத்த, உங்களுக்கு உதவி செய்ய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தாயின் கர்ப்பத்திலேயே உன்னை தெரிந்து கொண்டவர். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உன்னை அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, ஆகினால நீ திக்கற்றவள் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ புறக்கணிக்கப்பட்டவள் அல்ல. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உனக்கு அற்புதத்தையும் அடையாளத்தை செய்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னில் அவர் மகிமை அடைவார், உன்னையும் மகிமைப்படுத்துவார். ஆகினால பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரே, முதியோர் இல்லங்கள் எங்க தேசத்துல